நாளைய தலைமுறையினரின் மேம்பாட்டிற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக ஜாதி மத வேறுபாடின்றி நாங்கள் அனைவரும் கொண்டு வந்திருக்கிறோம். இன்று உலக அளவில் கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்திலும் மிகப்பெரிய பொருளாதாரம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு இந்தியர் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், நீங்கள் சொல்வது சரி. அது நமது மூதாதையர் போதி தர்மரை பற்றியே. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சீன பேரரசுகளின் கோரிக்கையை ஏற்று தனது 75வது வயதில் 3 வருடங்கள் பயணம் செய்து சீன நாட்டு மக்களின் முழுமையான பிரச்சனைகளை அறிவதற்காக கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் தவம் இருந்து தீர்வாக தற்காப்பு கலைகளையும் இந்திய மருத்துவ முறைகளையும் அவர்களுக்கு முழுமையாக கற்பித்து அந்நாடுகளின் முன்னேற்றத்திற்காக பெரும் பங்களித்திருக்கிறார். அப்பேற்பட்ட மகானை நமது தலைமுறையினர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை. ஜப்பான் நம்மை விட 8 மடங்கு சிறிய நாடு. தென்கொரியா 33 மடங்கு சிறிய நாடு. சீனாவை எடுத்துக்கொண்டோமானால் நம்மை விட 4 மடங்கு பெரிய நாடு. மக்கள் தொகையிலும் 2 வருடங்களுக்கு முன்பு வரை சீனா அதிகமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அனைவரும் இன்று தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் தன்னிறைவு அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய போதி தர்மர் கற்பித்த போதனைகளே. அப்பேற்பட்ட மகான் நமது இந்தியாவில் பிறந்து உலகம் முழுக்க இன்று பெரும் புகழ் அடைந்திருக்கிறார். 1500 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அவர் பேர் நிலைத்திருக்கிறது. ஆனால் நம் நாடுகளில் அவரை பற்றி எந்த தகவல்களும் அவருக்கான எந்த விதமான அர்ப்பணிப்பும் இல்லாமல் இருக்கிறோம். நம் நாட்டில் போதி தர்மருக்கு மிகப்பெரிய சிலைகள் அமைப்பதன் மூலமாக அவரது மகிமையை நம் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலமாக நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகவும் பங்களிப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாளைய தலைமுறையினருக்கும் இளைஞர்களுக்கும் தன்னிலை அறிவதற்கும் தன் மேம்பாட்டிற்கும் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கும் தன் மூதாதையர் போல் தானும் மேம்படுவதற்கும் மிகவும் உறுதியாக இருக்கும். கன்னியாகுமரி குஜராத்தில் உள்ள திருவள்ளுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைகளை போல் போதி தர்மர் பிறந்த காஞ்சிபுரத்திலும் மாபெரும் சிலையை அமைத்து அரசு அவரை கௌரவிக்க வேண்டும். அது தற்காப்பு கலைகளையும் வர்ம கலைகளையும் மருத்துவத்தையும் கற்பிப்பது தமது வாழ்வின் கடமையாக கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மாஸ்டர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மக்கள் சேவையை தொடர்ந்து ஆற்ற மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் கராத்தே, கலரி, சிலம்பம், குங்ஃபு, ஜூடோ, டேக்வாண்டோ போன்ற தற்காப்பு கலை கற்பிப்பதை தங்கள் வாழ்வில் அர்ப்பணித்துள்ள 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மாஸ்டர்களும் அவர்களிடம் தற்காப்பு கலையை பயின்ற கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் சார்பாகவும் உலக கராத்தே மாஸ்டர்களின் சார்பாகவும் போதி தர்மருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாங்கள் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.